கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். முதல் ஆராதனைகளில் நான் எப்போதெல்லாம் போதிக்க போகிறேனோ அப்பெல்லாம் ஒரு புதிய தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள நெருக்கடி என்கிற தலைப்பின் கீழே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க போகிறேன். அடையாள நெருக்கடி, அதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை ஐடென்டிட்டி கிரைசிஸ் மனத்தத்துவ நிபுணர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. அதை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் இதை கொஞ்சம் விலாவாரியாக போதிக்க போகிறேன். வருகிற வாரங்கள்லாம் தொடர்ச்சியாக இதை எடுத்து காட்ட போகிறேன். ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள நெருக்கடி, அல்லது அடையாள சிக்கல்கள். இன்னும் விலகி கொள்ளுகிற விதத்தில் சொல்லணும்னா, நாம் யார் என்கிற அடையாளத்தை அறிவதினால் உண்டாகும் நன்மைகள், நாம் யார் என்ற சரியான அடையாளம் இல்லாததினால், அப்படிப்பட்ட அறிவு இல்லாததினால் உண்டாகும் விளைவுகள். நாம் யார் என்கிற சரியான அடையாளத்தை அறிந்து கொள்ளும் பொழுது உண்டாகும் நன்மைகள், நாம் யார் என்கிற சரியான அடையாளம் இல்லாததினால் உண்டாகும் விளைவுகள். அதை பற்றி போதிக்க போகிறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிற போது அது உங்களுக்கு இன்னும் தெளிவாகிறதுக்காக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எல்லாத்தையும் நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு அப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல டெஃபினிஷன் கொடுக்குறேன். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், அடையாள பிரச்சனை அல்லது அடையாள நெருக்கடி, நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கக்கூடியது. நாம் யார் என்பதை அடிக்கடி நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்குகிறது. நாம் யார் என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. நாம் யார் என்கிற குழப்பமே வருகிறது. சில நேரங்களில் அனாதை போல உணர்கிறோம். வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் அனாதை போல உணர்கிறோம். அதுதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அத்தனை பேரும் இருந்தும் ஒருத்தரும் நம்ம கூட இல்லாதது மாதிரி தோணுகிறது பாருங்க. அதுபோல ஒரு அடையாள பிரச்சனை. இட் இஸ் எ சென்ஸ் கன்ஃபியூஸ்ட் அபவுட் இஸ் ஆர் ஹர் செல்ஃப். தன்னை பற்றிய குழப்பம். நான் உண்மையிலே யார் அப்படின்ற குழப்பம்.
It is a struggle people face when their sense of self is unstable. நம்மை பற்றிய நிச்சயமற்ற நான் இதுதான் அப்படின்ற அந்த நிச்சயமற்ற அல்லது நிலையற்ற அறிவினால் உண்டாகும் தடுமாற்றங்கள். நாம் யார் என்பதை மறந்துட்டா அந்த அறிவுல தான் நம்முடைய குணாதிசயம் அடங்கி இருக்கிறது, நம்முடைய பேச்சு அடங்கியிருக்கு, நம்முடைய சிந்தனை அறிந்து இருக்கு, நாம் பண்ணுகிற கற்பனை அதில் தான் இருக்கு, நம்முடைய செயல்பாடுகள் அதில் தான் இருக்கு. நாம் யார் என்கிற அறிவை அடிப்படையாக வைத்து தான் எல்லாமே இயங்குகிறது. அப்போ அந்த அடையாளத்தில் ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ நிச்சயமற்ற தன்மையும் இருந்தால் எவ்வளவு வாழ்க்கை பலவீனமாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. பீயிங் அன்ஷூர் ஆஃப் where is our validation or our validation and meaning is going to come from. நமக்கான அங்கீகாரம் அல்லது நமக்கான அங்கீகரிப்பை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம்? இதுதான் நான் அப்படின்ற அந்த அங்கீகாரம் யார் உண்மையிலே நமக்கு தருவது? சில நேரத்தில் அதை நம்ம வீட்டில் கொடுத்துட்றோம், நம்ம அப்பா அம்மா அதை தீர்மானிக்கிறாங்க நாம் யாருன்றதை. சில நேரத்தில் புருஷர் தீர்மானிக்கிறார், சில நேரத்தில் மனைவி சில வீட்டில் தீர்மானிக்கிறாங்க, சில வீட்டில் நம்ம வேலையில் மேனேஜர் தீர்மானிக்கிறார், இந்த பொசிஷன் தான் நீ, இதுதான் நீ, இப்படி தான் நீ இருக்கணும், இப்படி தான் நீ வாழணும், இப்படி தான் நீ இருக்கணும் அப்படின்னு யாரை நாம் தீர்மானிக்க அனுமதிக்கிறோம்? நம்முடைய அடையாளம் அதிலும் உருவாகுகிறது, அங்கேயும் நம்முடைய அடையாளத்தை நாம் பார்க்க முடியும். இன்னொன்றையும் சொல்றேன், எது என்னுடைய கண்ணாடி? வாட் இஸ் மை மிரர்? என்னை பார்க்கிற கண்ணாடி எது? உங்களை நீங்கள் எந்த கண்ணாடியிலே பார்க்கிறீர்கள்? உங்களுடைய நிஜத்தை எந்த கண்ணாடியில பார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறீர்கள்? இப்படி சொல்றேன், நான் உண்மையிலே யார் என்று யார் எனக்கு சொன்னது? யார் நான் இதுதான் சொன்னது? நான் இப்படிப்பட்டவன், நான் இவள், நான் இன்னார் அப்படின்னு எந்த கண்ணாடி, எந்த மனுஷர், யார் உங்களுக்கு அதை சொன்னது? ஸோ இதுதான் அடையாளம். இந்த அடையாளங்கள் தடுமாறும் பொழுது, நான் யார் என்ற அடையாளம் தடுமாறும் பொழுது இது வாழ்க்கையை முன்னோக்கி செல்லாது, இது வாழ்க்கையிலே உற்சாகத்தை எடுத்துவிடும். இதனுடைய சிம்டம்ஸ் என்ன? இதனுடைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குதான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்க, வியாதி டாக்டர் கிட்ட போனால் வியாதியை சொல்லிடுறாங்க, என்ன வியாதி, இது எதனால வந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையை கடவுள் அப்படிதான் வச்சிருக்கார், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கண்டுபிடிக்காத என்ன நடக்குது, ஏன் நடக்குது, ஏது நடக்குதெல்லாம் நம்ம எல்லாம் மர்மமாக இருக்குதெல்லாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை. அதெல்லாம் நமக்குள்ள சொல்லப்பட்ட பொய்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்களே உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு காலையில் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்றத நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்பெல்லாம் பாருங்க, சிலர்லாம் டாக்டரே ஆயிட்டாங்க, அவங்களே கண்டுபிடிச்சிக்கிறாங்க, அவங்களே வீட்டில் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வாங்கி வச்சு அவங்களே செக் பண்ணி எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையும். இப்போ எல்லாமே அவ்வளோ சுலபமாயிடுச்சு. சுகர் கண்டுபிடிச்சிடலாம், ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போலாம் பாருங்கள், ஒரு வாட்ச் வந்துருக்கு, அந்த வாட்சை போட்டுட்டு உங்கள் புருஷன் வெளியில் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஓவராக படப்படப்பு வருதுன்னா உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடும், அவர் இந்த பிரச்சனையில் இருக்கிறார், அவருக்கு ஹார்ட் பீட் வேகமாக அடிக்குது, அவருக்கு லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு, உடனே மெசேஜ் அனுப்பிடும். இப்போ எல்லாமே அவ்வளோ சுலபமாக்கிட்டாங்க. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க ஏன் நடக்குதுன்னே தெரியலன்றத சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், சிம்டம்ஸ் இருக்கு. எனக்கு அடையாள பிரச்சனை இருக்கா? நான் யார் என்பதில் உறுதியாக இருக்கிறேனா? நான் யார் என்பதில் தடுமாறிட்டு இருக்கிறேனா? நான் யார் என்பதை பற்றி நிச்சயமற்று இருக்கிறேனா? உண்மையிலே நான் யார் என்கிற அடிப்படையை வச்சு தான் வாழ்கிறேனா, இல்லை அடிக்கடி சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேனா? அடிக்கடி யாருன்னா எதனா சொன்னதை வச்சு என் வாழ்க்கையை நான் அந்த நேரத்தில் அன்னைக்கு
நடக்கிறத வச்சு, அன்னைக்கு வாழ்க்கையில் நான் சந்திக்கிறத வச்சு இதுதான் நானா இருக்குமோ அப்படின்னு என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறேன்னா, இல்லை உண்மையிலே நான் யார்? அதில் பிரச்சனை இருக்கா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு சொல்கிறேன். எப்போ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னா, இயேசு சொல்கிறாரு, ஒரு வீடை கட்டி பெருங்காற்றும் பெரும் மழையும் வந்து மோதும் போது கண்டுபிடிச்சிடலாம் அது கல்லின் மேலே கட்டப்பட்டதா இல்லை மணலின் மேலே கட்டப்பட்டதா அப்படின்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறார். அது மாதிரி எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது தான் நம்முடைய அடையாளத்தையே நாம் கண்டுபிடிக்க முடியும். எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது தான் எப்படிப்பட்ட விதத்தில் அதை நான் கையாளுகிறேன் என்பதை வைத்து தான் அதை நான் சரியான விதத்தில் கையாண்டு அதை எப்படி அதை மேற்கொள்ளுகிறேன் என்பதை அடிப்படையாக வைத்து, அதுவும் பாசிட்டிவான சூழ்நிலைகள் இல்லை, மேஜர் லைஃப் டிரான்சிஷன், அதுவும் நெகட்டிவ் மேஜர் லைஃப் டிரான்சிஷன், பிற்போக்கான விதத்தில் நமக்கு எதிரான சூழ்நிலைகளை சந்திக்கும்பொழுது அப்போ கண்டுபிடிச்சிடலாம் என் அடையாளம் என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சோம். தோற்கும்போது கண்டுபிடிக்கலாம். வாழ்க்கையில் நம்ம தோற்கும்பொழுது, ஃபெயில் ஆகும்போது, பரீட்சையிலேயோ வாழ்க்கையிலேயோ நாம் தோற்கும்பொழுது அங்கே நம்முடைய அடையாளம் கேள்விக்குறியாகுது. அங்கே ஆயிடுது. வேலையை விடும்போது, ஏன்னா வேலை ரொம்ப முக்கியம், வேலையை இழக்கும் பொழுது, வேலையிலிருந்து ஃபயர் பண்ணும்போது, வேலையிலிருந்து நம்மை வெளியே போங்க இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லும்பொழுது, அந்த நேரங்கள் நம்முடைய அடையாளங்கள் ரொம்ப கேள்விக்குறியாகும். அடுத்து அக்னாலஜ்மெண்ட் ஆர் அன்ரெகக்னைஸ்ட் சிச்சுவேஷன்ஸ். நாம் செய்கிறதெல்லாம் அடையாளப்படுத்தாம, நம்ம செய்கிறதெல்லாம் கண்டுக்காம, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கிறோம், நம்ம எவ்வளோ நேரத்தையும் உழைப்பையும் அதுக்கு போட்டிருக்கிறோம், எவ்வளோ பிரயாசப்பட்டிருக்கிறோம். வீட்டில் எடுத்துக்கோங்க, மனைவி செய்கிறத புருஷர் அடையாளப்படுத்துறதே கிடையாது, அதை பாராட்டுறதே கிடையாது. கணவன் செய்கிறத மனைவி பாராட்டுறதே கிடையாது. பெற்றோர் செய்கிறத பிள்ளைகள் பாராட்டுறதே கிடையாது. பிள்ளைகள் செய்கிறத பெற்றோர் பாராட்டுறதே கிடையாது. பாஸ்டர் செய்கிறத விசுவாசிகள் பாராட்டுறதே கிடையாது. விசுவாசிகள் செய்கிறத பாஸ்டர் பாராட்டுறதே கிடையாது. வேலையில் எடுத்துக்கங்க, மேனேஜர் பாராட்டுறதே கிடையாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்போம். அப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய அடையாளத்தை கேள்வி எழுப்புது. அப்புறம் என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம், நமக்கான அங்கீகரிப்பு இங்கே இல்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது அடையாள பிரச்சனை அங்கே இருக்குதுன்ற அர்த்தம். விவாகரத்து ஆகும்பொழுது, குடும்பத்தில் விவாகரத்து ஆகும்பொழுது வாழவே முடியாதுன்ற ஒரு கட்டம் வருகிறது, பிரிய வேண்டும்ன்ற ஒரு கட்டாயம் வருது. அப்படி வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சூழல் என்னன்னா, அந்த பெண்ணோ அந்த ஆணோ இனி சமுதாயத்தில் இனிமே ஜனங்க என்னென்ன சொல்லுவாங்களோ, ஏன்னா அங்கெல்லாம் அடையாளங்கள் கேள்விக்குறியாகுது. இனிமே ஒரு மறு வாழ்வு இருக்குன்றதே தோணாது சில பேருக்கு. வாழ்க்கையை ஏற்படுத்தி, ஒரு புது வாழ்க்கை ஏற்படுத்தி வாழலாம். புருஷன் ஒரு வேலை இழந்திருந்தால், மனைவியை ஒரு வேலை இழந்திருந்தால், சிலர்லாம் வாழ்க்கையே தொலைந்து போயிட்டு பாருங்க, வாழ்க்கையே இழந்து போனவர்கள் இருக்கிறார்கள். சிலர்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்னா, தன்னை மாய்த்து கொள்ளுகிற, தற்கொலை பண்ணி கொள்ளுகிற அளவுக்கு போயிடுறாங்க. தாங்கள் பிரிந்தவர்களை, தாங்கள் இழந்தவர்களை துரோகம் செய்யப்படும் பொழுது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படும் போதெல்லாம் அங்கெல்லாம் நம்முடைய அடையாளம் கேள்விக்குறியாகிறது. இது உலக ரீதியா பொதுவான அடையாளங்கள். ஆனா இன்னும் ஒரு சில அடையாளங்கள் இருக்கு, அது ஆவிக்குரிய அடையாளங்கள். அது ரொம்ப மிக பெரிய பிரச்சனை. அது இந்த பிரச்சனைகள் நம்முடைய அடையாளத்தை கேள்விக்குறியாக்கினாலும், அதை விட மிகவும் நம்மை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறது. அதுதான் மற்ற எல்லா அடையாளத்துக்கும் காரணமா இருக்குமோ, அடையாள பிரச்சனைக்கு காரணமா இருக்குமோ என்றும் சொல்லலாம். அதாவது வேலை போயிடுச்சு, ஃபெயில் ஆயிட்டேன், மனைவி
என்ன அடையாளம் அங்கீகரிக்கல, புருஷன் என்ன அங்கீகரிக்கல, வேலையை விட்டு வேலையில் என்ன அங்கீகரிக்கல, எனக்கு நெருக்கமானவர்களை நான் இழந்துட்டேன் அப்படின்ற போதெல்லாம் நமக்குள்ள ஏற்படுகிற அடையாள பிரச்சனைகள் மாத்திரம் இல்லைங்க, அந்த பிரச்சனைகள் ரொம்ப சீரியஸ் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறதில்ல ஒரு பிரசங்கியாரா. அதை விட ரொம்ப மோசமான கிரைசிஸ் எதுனா, கடவுள் எனக்கு தூரமா இருக்கிறது போல, கடவுள் இர்ரெலவெண்டா இருக்கிறது போல, கடவுள் எனக்கு சம்பந்தம் இல்லாதவர் போல இருக்கிறாரா அப்படின்னா எனக்கு அடையாள பிரச்சனை இருக்கு. கடவுள் எனக்கு சம்பந்தம் இல்லாதவர் போல இருக்குது. எப்படி சம்பந்தம் இல்லாதவர் போல இருக்குதுன்னு சொல்லவா? அவர் உங்களோடு பேசுகிறாரா? அவரோடு நீங்கள் பேசுகிறீர்களா? இந்த உறவு இல்லை என்றால், அவரோடு கூட இந்த உறவு இல்லைனா, இஃப் there is no communication between God and us, தேவனுக்கும் நமக்கும் தொடர்பில்லாதது போல இருக்கிறோமா? அப்படின்னா நம்முடைய அடையாளம் கேள்விக்குறியாக ஒரு இக்கட்டில் அது இருக்குது. அது ஒரு பெரிய கிரைசிஸ், ஒரு பிரச்சனையில் இருக்குது. அடையாளம் தொலைச்சிட்டோன்னு அர்த்தம். அடையாளத்தை குலைந்து போய்விட்டது. அது தடுமாறிட்டு இருக்கிறோம், அது குழப்பத்தில் இருக்குது. கடவுள் எனக்கு சம்பந்தம் இல்லாதவர் போல இருக்கிறார். சிலர் என்ன நினைக்கிறாங்க, கடவுளை இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் திருப்திப்படுத்திடலாம் நினைக்கிறாங்க. அதனால என்ன ஆயிடுது, ஒரு நாள் அவருக்குன்னு ஒதுக்கி அந்த நாளில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து பாருங்களேன், குடும்பத்தில் ஒரு கணவனோட மனைவியோட வெறும் கடமைக்காக எல்லாத்தையும் செஞ்சு ஒரு உறவை வாழ்ந்து பாருங்களேன். கடமைக்காக அந்த வாழ்க்கை சீக்கிரம் வெறுத்துரும். அந்த வாழ்க்கையில் உண்மையிலே அங்கே அன்பு இல்லை, அங்கே அக்கறை இல்லை. ஏதோ கடமைக்காக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது நல் உறவுக்கான அடையாளமே கிடையாது. ஆனால் தேவனோடு அதே போலதான். ஏதோ கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஒன்றை நாம் தேவனுக்கு கொடுத்து விட்டால் அதனால நம்முடைய தேவனுக்கும் நமக்கு தொடர்பு இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அது ஒரு பொய். அது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் தினமும் பேசணும், அவங்க உங்கள் கூட பேசுகிறத நீங்கள் கேட்கணும். அதுதான் உறவினுடைய பலம். அந்த தொடர்பு தான் உறவு. ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் பேசிக்கிறது இல்லைன்னா அந்த உறவு பலவீனமாக இருக்கு. எவ்வளோ பேர் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, ஒருத்தரோடு ஒருவர் பேசிக்கிறது இல்லை. அதாவது பேசினா பிரச்சனை வருதுன்னு சொல்லி பேசாமல் இருந்தால் அது வேற. ஆனால் நான் பேச மாட்டேன்னு முடிவெடுத்து பேசாமல் இருக்கிறவங்க வேற. நான் இனிமே பேச மாட்டேன், பேசினா பிரச்சனை வருது, இவங்க கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை வருதுன்னு சொல்லி ஒதுங்கி இருந்தா அந்த அந்த முடிவு நல்ல முடிவு தான். எதுக்கு பேசி அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறது. ஆனால் சில இடத்துல பேசவே மாட்டேன் நானுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்க. அது உறவுக்கான அடையாளம் இல்லை. உறவு அங்கே கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்போ தேவனுக்கும் நமக்கும் தூரம் இருக்கிறதா இல்லை நெருக்கம் இருக்குதா எப்படி கண்டுபிடிக்கலாம்? டு யூ டாக் டு காட்? தேவனோடு பேசுகிறீர்களா? தேவன் உங்களோடு பேசுகிறாரா? இந்த கால வேளையிலே உங்களோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார், நீங்கள் அவரோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய எப்பொழுதுமே இருக்க வேண்டிய தொடர்ச்சி. உங்கள் பயத்தை அவர்கிட்ட சொல்லுகிறீர்கள், அவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்றீங்க, அவர் அதை அற்புதமா சந்திக்கிறார். கூப்பிடுகிறோம், நீர் வாரும் என்று அழைக்கிறோம், அவர் நமக்கு முன்பாக போய் நமக்கானவைகளை செய்கிறார். ஒரு தொடர்பு. ஆனால் தேவன் தூரமா இருப்பது போல இர்ரெலவெண்டா. இன்னைக்கு எனக்கு கடவுள் தேவைன்னே தோணலைங்க, இன்னைக்கு எனக்கு அவர் அவசியம்னே தோணலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ ஆர் இன் ஐடென்டிட்டி கிரைசிஸ். உங்களுக்கு அடையாள பிரச்சனை இருக்கிறது என்ற அர்த்தம். இரண்டாவது, பாவம் செய்யும்போது, பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்லலை, பாவம் செய்யும்போது அந்த பாவத்தை ஜெயிக்காத போது, அந்த பாவத்தை செய்து முடித்த பிறகு நமக்குள்ள உண்டாகிற குற்ற மனசாட்சி, அதிலிருந்து வெளியே வர தெரியாமல் இருப்பது கூட அடையாள பிரச்சனையின் காரணங்கள். ஒரு பாவம் செஞ்சிடறோம், தடுமாறிடுறோம், சொதப்பிடுறோம், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக
செயல்பட்டுடுறோம். செயல்பட்ட பிறகு அப்படி செயல்படக்கூடாது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதை நம்ம தடுமாறிடுறோம். அப்படி தடுமாறுங்கிற நேரங்களில் திரும்பி எழும்பி நிற்க தெரியாத ஒரு நிலை இருந்தால், நம்மை திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணிக்க தெரியாமல் இருந்தால், குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை. சிலர்லாம் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். அப்படிதான் பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. மண்டை மட்டும் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அங்கே தலை இருக்கா, மூக்கு இருக்கா, முகம் இருக்கான்னு தெரியாது. தலை கீழேயே தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை, கடவுளை என்ன பார்க்க விருப்பம் இல்லை, கடவுளை நான் பார்க்க எனக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறான். கடவுள் என்னை வெறுத்திருப்பார், என்னெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், என்னெல்லாம் அவர் அங்கீகரிக்க மாட்டார், என்னெல்லாம் அவர் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால சிலர் தலை குனிந்து ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துருப்பாங்க, சிலர் ஆண்டவர்கிட்டே வராம இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அடையாளத்தை தொலைத்து விட்டார்கள். அந்த அடையாளத்தை ரெஸ்டோர் பண்ணிக்காம அவர்கள் இருக்கிறார்கள். ஆராதிப்பது, பாடும் பொழுது ஒரு உற்சாகம் இல்லையா? ரசிச்சு ருசிச்சு உணவை சாப்பிட்ற மாதிரி தான் ஆராதனை. கடவுள் யார் என்பதை எண்ணி பார்த்து அவரை குறித்து வாழ்க்கையில உற்சாகம் அடைகிறோமா? ஆராதனை நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை சொல்லி நம்முடைய மனதை நாம் திடப்படுத்திக் கொள்ளுகிறோமா? அவருடைய வார்த்தையை இசை கருவிகளோடு, பாடற் குழுவினரோடு சேர்ந்து பாடி மகிழ்ந்து அப்படி வெளிப்படுத்துறோமா? அவர் யார் என்கிற வியப்பினால் நாம் இதெல்லாம் செய்கிறோமா? அப்படி செய்யலட ஒரு ஆராதனை உற்சாகமா இல்லை, ஆராதனை ரொம்ப லேசியா இருக்கு, சோம்பலா இருக்கு, அதுவும் அடையாள பிரச்சனை. சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, கைகளை தட்டுவோம் அப்படின்னா தான் கை தட்டுவாங்க, அது வரைக்கும் கை கட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு தட்ட மாட்டேன் நான். கைகளை உயர்த்துவோம்னும் போது அப்பதான் குச்சிப்புன்னு இருப்பாங்க. சிலர் பார்த்துருக்கிறீங்களா, சிரிச்சா குத்தம், அதனால கோயில்ல சாவு வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. நீ என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்க போறது கிடையாது. கொஞ்சம் கூட தப்பி தவறி கூட சிரிச்சிட மாட்டாங்க, அவ்வளவு சீரியஸ் நிறைய பேருக்கு. ஆனா ஆராதனை என்பது என்ன? தேவனை நாம் யார் என்று அறிந்து அவருக்கு நம்மை அர்ப்பணித்து அவரை உற்சாகத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவருக்கு அவர் யார் என்று நாம் வியந்து பாடி துதிப்பது, அவருக்கு நன்றி சொல்லுவது, இதன் ஆராதனை. இதை நம்மால் உற்சாகமா செய்ய முடியுதா? ஒரு உற்சாகமற்ற தன்மைக்கு கூட காரணம் அதுதான். உடல்ல உற்சாகம் இல்லை, ஒரு மாதிரி இருக்கும்னா உள்ள ஏதோ ரத்தத்துல பிரச்சனை இருக்கு. ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகிடுறாரு, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. நிறைய நேரத்தில் டாக்டருங்க கேட்கறது, ரத்தம் நிறைய போச்சான்னு கேட்பாங்க, ரத்தம் எவ்வளவு போச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னா ரத்தத்தை வச்சு அந்த மனுஷனை காப்பாத்திடலாம், ரத்தம் கொடுக்கறதுக்கு யாருன்னா இருக்காங்களான்னு பாருங்கன்னு கேட்பாங்க. இவ்வளவு ரத்தம் கொடுக்கறதுக்கு எல்லாம் முன் வராங்க. ஏன்னா ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாத்திடலாம். அந்த மாதிரி அடையாளத்தை சரி பண்ணா வாழ்க்கைய எங்கெங்க சரி பண்ணமோ சரி பண்ணலாம். எலும்பு உடைஞ்ச ஆட்கள், கை காலெல்லாம் உடைஞ்சி, எலும்பு சத நரம்பெல்லாம் உடைஞ்சி போன ஆட்கள் ரத்தம் மட்டும் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படிதான் வாழ்க்கை ஒருவேளை சுக்குநூறாக ஆகியிருந்தா, உங்கள் அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிக்க தெரிந்தால், நீங்கள் இந்த கால வேளையில் உங்களை தேவன் எப்படிப்பட்டவர்களா வச்சிருக்கிறார் என்பதை நீங்க அடையாளப்படுத்தி கொண்டு அதன் மேல உங்க வாழ்க்கையை கட்ட ஆரம்பித்தீர்கள் என்றால், நீங்கள் உங்க வாழ்க்கையை சரி பண்ணிக்கலாம். ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறிச்ச பயம், அடுத்த வேலையை குறிச்ச பயம், நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயம், அதெல்லாம் ஆவிக்குரிய அடையாள பிரச்சனைகள். இப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்தால்
அதுக்கு சொல்யூஷன் ஒன்று கடவுள் வச்சிருப்பார்ல, அதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன், இனி வரும் வாரங்களில் சொல்ல போகிறேன். இந்த அடையாளங்கள் எல்லாம் தொலைத்ததுனால நாம் முற்றும் தொலைந்து விடலை. அடையாளம் நமக்கு குழப்பமாக இருக்கிறதுனால நாம் எப்பவுமே குழப்பமாக இருக்கணும்னு இல்லை. அடையாளத்தை குறித்து ஒரு உறுதி இல்லாததுனால எப்பவுமே அப்படி இருக்கணும்னு இல்லை. கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் தவறு செய்யும் பொழுதோ, நம்ம வாழ்க்கையில் சொதப்பும் பொழுதோ, நம்ம வாழ்க்கையில் விட்டு கொடுக்கும் பொழுதோ அவர் நம்மளை விட்டுறது இல்லை. அப்படித்தான் நம்மளை உண்டாக்கியிருக்கார். He has wired us into purpose. நம்மை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கார், நம்ம வாழ்க்கையை எப்படி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா நோக்கத்தோட இணைச்சி வச்சிருக்கார். ஒருவேளை நோக்கத்தை எல்லாம் தொலைச்சிட்டோம், இதுக்காகத்தான் நீ இருக்கிற அப்படின்ற ஒரு நிச்சயத்தில் அவர் இருக்கிறதுனால நம்ம அதை தொலைக்கவே முடியாது. ஆனால் அதை உணராதவர்களாக, அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம தொலைத்தவர்களே கிடையாது. ஒரு வேலை வாழ்க்கை இன்னைக்கு கூட நீங்க மோசமான நிலைமையில இங்க வந்திருக்கலாம். நிறைய பேர் அதை நம்ம ஒத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை. அதுக்காகத்தான் நம்ம சீக்கிரமா எழுந்து மேக்கப் போட்டுக்கிறோம். மேக் அப்பு, அது பேரு மேக்கப்பு. அதனால சில பேர் அப்பிக்கிறது, ரொம்ப அப்பிக்கிட்டு எனக்கு எதுவுமே இல்லையே, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு காட்டிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் அந்த மேக்கப்புக்கு பின்னாடி ஒரு மறைஞ்ச ஒரு நிலை இருக்கிறது. ஒரு ஒளித்து கொண்டு இருக்கிறோம், ஒளித்து கொண்டு வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியும்ல நம்ம யாருன்னு, நம்ம உண்டாக்கினவருக்கு தெரியல நாம யாருன்னு. அவர் எவ்வளோ அற்புதமானவர். He has wired us into purpose. அவர் நம்மை நோக்கத்தோடு இணைத்து வைத்திருக்கிறார். அதனால இப்போ வண்டி ஓட்டிட்டு போறீங்க, தெரியாம தடுமாறிட்டீங்க, பாதை ஒரு மாதிரி போயிடுச்சு, அப்படியே போயிட்டு இருக்க மாட்டோம். திரும்பவும் அந்த பாதைக்கு நல்ல பாதைக்கு கொண்டு வந்து திரும்பவும் ஓட்ட ஆரம்பிப்போம். நம்முடைய கண்கள் அந்த நல்ல பாதையை தேடி வண்டியை ஓட்டிட்டு போகுது. அதனாலேயே பாருங்க, நிறைய பேர் ஸ்பீட் பிரேக் வரும்போது சைடில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாங்க, முன்னாடியே பார்க்குறாங்க. சிலர்லாம் பார்க்குறாங்க, சிலர்லாம் பார்க்குறதே கிடையாது. டங்குன்னு இடிச்சு டம்முன்னு கீழே போடுறது. ஏன்னா அவங்க கவனிக்காமல் விட்டாங்க. அதுபோல் நீங்களும் நானும் நோக்கத்தை கவனிக்காமல் விட்டுட்டோம். மற்றபடி நம்ம வாழ்க்கை அந்த நோக்கத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. ஒயர் அங்கே தான் இருக்குது. நீங்கள் சாகிற வரைக்கும் அந்த ஒயர் அங்கே தான் இருக்க போகுது. அந்த நோக்கத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கு. கடவுள் உங்களை அந்த He has wired you into purpose. அந்த நோக்கத்தோடு தான் இணைச்சி வச்சிருக்கார். நீங்கள் என்னைக்கு ஆனாலும் ஒரு கணவன்னா அந்த நோக்கம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஒரு மனைவினா, தேவன் மனைவினா எப்படி இருக்கணும்ன்ற அந்த நோக்கத்தை அப்படியே வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கார். பிள்ளைகள்னா யாரு, அந்த நோக்கத்தை அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சிருக்கார். பெற்றோர்னா யாரு, அந்த நோக்கத்தை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கார். நீங்க ஒருவேளை இன்றைக்கு சொதப்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க எப்பவுமே we are created with purpose, we are wired with purpose. நாம் கனெக்ஷன்ல தான் இருக்கோம். இந்த கனெக்ஷனை கட் பண்ணவே முடியாது. வானமும் பூமியும் கர்த்தருடையது, இந்த பூமியில் உள்ள யாவும் கர்த்தருடையது. இந்த பூமியையும் வானத்தையும் உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார், எல்லாத்தையும் அவர் உண்டாக்கினார். இந்த உண்டாக்கினவர் உண்டாக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டனா இனிமே உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வைக்கல. அப்படி விடுறவர் இல்லை, அழைக்கிறவர், வருந்தி அழைக்கிறவர், தேடி வருகிறவர். இன்றைக்கும் உங்களை நோக்கி அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவர் தூரமா இருக்கிறவர் இல்லை, கனெக்ட் பண்ணிட்டார். நீங்க எங்க போனாலும் அவர்கிட்ட தான் இருக்கீங்க. நீங்க எங்க இருந்தாலும், ஒருவேளை எல்லாமே முடிஞ்சிடுச்சு நீங்க நினைச்சாலும் உங்க வாழ்க்கையை உண்டாக்கினவர் இன்னும் அதை சொல்லல முடிஞ்சிச்சுன்னு. நீங்க தோத்துட்டீங்க, உங்களுக்கு பிள்ளை இல்லை, இப்ப குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், உடனே அடையாளம் அங்க பிரச்சனை ஆகுது. நமக்கு ஒரு புது பேர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க வீட்டில். பார்க்குறவங்களாம் நம்மளை பார்த்து நம்முடைய அடையாளம் கேள்விக்குறியாகுது. நம்ம ஒரு நல்ல மனைவி இல்லை, நம்ம ஒரு நல்ல பெண்மணி இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி ஆகுது. அப்போ
அங்கெல்லாம் பயங்கர பாதிப்பு வரும். சிலர்லாம் பாருங்க, வாய் அப்படிப்பட்டவர்கள்கிட்ட தான் போய் கேட்கறதே. ஃபெயில் ஆகிருப்பான், மார்க்கு கம்மியாக எடுத்திருப்பான், அவங்ககிட்ட தான் போய் கேட்கறது, உன் மார்க் என்னன்னு சத்தமாக கேட்கறது. அங்கே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி அவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பண்ணுறது. ஆனால் அவங்க அந்த நோக்கத்தில் பண்ணலை, அசிங்கப்படுத்தணும்னு பண்ணலை. ஆனால் இப்படி தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏதாவது நல்ல காரியம், இப்போ என்ன அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? நல்ல காரியம் வரும், நல்ல காரியம் நடக்கும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது. அப்புறம் என்னத்தை அதை சத்தம் போட்டு எல்லா இடத்துலையும் கேட்டு அந்த பிள்ளைய மனம் மடிவாக்கி அந்த மார்க்கு கம்மியாக எடுத்த மகளை கண்ணு மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி அடையாளத்தை அந்த இடத்துல ரொம்ப தடுமாறுகிறோம். அப்படி தடுமாறும் போதெல்லாம் நாம வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைக்காதீங்க. உண்டாக்கினவர் முடிந்ததுன்னு சொல்லும் வரை நீங்கள் கூட உங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு சொல்ல அனுமதி இல்லை. நீங்க கூட சொல்லக்கூடாது, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இனிமே எனக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன், அப்படி இல்லை. தேவன் கிருபையின் தேவன் என்று வேதம் சொல்லுது. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர் காலைதோறும் புது கிருபைகளை கொடுக்கிறார். காலைதோறும் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் செகண்ட் சான்ஸ் போல கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் நம்ம சொதப்பிட்டோம். எவ்ரி டே இஸ் யுவர் செகண்ட் சான்ஸ். கடவுள் ஒவ்வொரு நாளும் நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்காரு. யாருன்னா அப்படி கொடுப்பாங்களா? 2 வாட்டி பார்ப்பாங்க, 3 வாட்டி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் கிளம்புங்கன்றவாங்க. கடவுள் யாரு? காலைதோறும். எத்தனை காலை நமக்கு தேவன் கொடுத்த மறு தருணம், மறு வாய்ப்பு, புது சந்தர்ப்பம் கடவுள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா உங்களை ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்குனார். அதனால உங்களை அவரால் அழிக்க முடியாது. உங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு அவரை சொல்ல முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கை வளர்ந்து செழித்து பெருகுவதற்காக உண்டாக்கப்பட்டது. அது தேவன் அற்பமான காரியங்களால் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உண்டாக்கல. அவைகளெல்லாம் அவருடைய கிருபையால், அவருடைய நன்மையால், அவருடைய வல்லமையால் தொடப்படுவதற்காக, அது ஆசீர்வதிக்கப்படுவதற்காக உண்டாக்கப்பட்டது. அதனாலதான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது எல்லாரும் போட்டு மிதிக்கிற மண் எடுத்துதான் உண்டாக்குனார். எல்லாரும் இன்னைக்கு அதை தான் போட்டு மேய்ச்சின்னு இருக்கிறோம். நம்ம முழு எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மண்ணு மேலதான் காலை வச்சு நின்றுட்டு இருக்கும். கடவுள் என்ன பண்ணாரு? யார் மெதிச்சு, யார் புழுதியிலையும் குப்பையில் இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறார். தாழ்ந்து கிடக்கிறவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவனவர். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க சில இக்கட்டான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது நீங்கள் யார் என்ற கேள்வியை கேட்டு தடுமாறி போயிடாதீர்கள். நீங்கள் யார் என்கிற அந்த நிஜ கண்ணாடி உங்கள் தேவனிடத்தில் இருக்கு. நீங்க ஏழை இல்லை, நீங்க தரித்திரர் இல்லை, அது இல்லை உங்க கண்ணாடி, அது இல்லை உங்களுடைய நிஜம். நீங்கள் வியாதிக்காரர் அல்ல, அது இல்லை உங்களுடைய நிஜம். நீங்கள் கடன்காரர் அல்ல, அது இல்லை உங்களுடைய நிஜம். அது இல்லை உங்களுடைய நிஜ அடையாளம். இன்னைக்கு ஒருவேளை அந்த அடையாளத்தில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அந்த அடையாளங்களை ஒழித்து ஒரு புது அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும் என்பதைத்தான் நான் வாசித்த வேத பகுதிகள் சொல்லுகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ we are wired into purpose. எப்பவுமே இன்னைக்கு நீங்க சொதப்பியிருந்தா ஒரு வேலை எதிர்காலத்துல ஒரு வேலை நடக்கலாம். அப்படி நடக்கும்போது அன்னைக்கு விட்டு கொடுத்துடக்கூடாது. அந்த நேரங்களில் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், யூ ஆர் ஆல்வேஸ் கனெக்டட் டு த பர்பஸ். நீங்கள் உண்டாக்கப்பட்ட தேவனிடத்தில் நீங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும், ஒரு மனுஷன் கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் அந்த மனுஷனை கூட கடவுள் நோக்கத்தோட தான் இணைச்சு வச்சிருக்கார். இன்னைக்கு அவன் அதை நிராகரிக்கிறான். கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை நிராகரிக்கலாம். ஆனால் கடவுள் அவனை ஒரு நோக்கத்தோட இணைச்சு வச்சிருக்கார். அவரை விட்டுட்டா நோக்கத்தை தொலைச்சிட்டோம். அவரை விட்டுட்டா அடையாளமே கேள்விக்குறி ஆயிடுது. அவரை எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை அவ்வளோதான்.
டெட் எண்டு அங்கே தான் வருது. எனக்கு கடவுளும் இல்லை நினச்சிட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் அது உற்சாகம் இல்லை. அது ஒரு மெஷின் போல் இருக்கும். காலையில் டீ போடும், இட்லி செய்யும், சமைக்கும், தூங்கும், அவ்வளோதான். வேண்டா வெறுப்போடு வாழ்வோம், வேண்டா வெறுப்போடு இருப்போம், ஒரு உற்சாகமற்றவர்களாக இருப்போம். ஆனால் ஆண்டவரோடு தொடர்பு ஏற்படுத்தி பாருங்க, ஆண்டவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி பாருங்க. ஏன் ஆண்டவரோடு ஒரு உறவு இருக்கணும்? ஏன் ஆண்டவர் நமக்கு தேவை அப்படின்னா, இந்த வாழ்க்கையை உண்டாக்கினவர் அவர். அதனால தான் பிரசங்கி பணி 2ஆம் அதிகாரம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபன் சிருஷ்டிகரை நினைக்க சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா சிருஷ்டித்தவர்கிட்ட உன் வாலிபத்தில், ஏன்னா வாலிப பிள்ளைங்க தடுமாறி சொதப்பி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு காரியத்தை செய்கிறாங்க, அது அவளுக்கு எதிர்மறையாக மாறி தடுமாறி சொதப்பிடுது. சிலர் தோற்று போய்விட்டார்கள், சொதப்பிட்டாங்க, அதனால வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாலமோன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உன் சிருஷ்டிகரை கொஞ்சம் நினைச்சுப்பார். யாருன்னா வாலிபர் இங்க இருக்கிறீங்களா? யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் கிரியேட்டர். உங்க பெத்தவங்களை பத்தி சொல்லல, உங்களை உண்டாக்கினவர், உங்களை தாயின் கர்ப்பத்தில் நீங்க தான் பிறக்கணும்னு தெரிந்தெடுத்தவர், உங்களை தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றியவர், அவரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு, எல்லாரும் நம்மளை கையை விட்டு போயிட்டாங்க, இல்ல இவர் இருக்கிறார், அவரை நினைச்சுப்பார். ஸோ அவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். சிருஷ்டிகரை நினைனா உண்டாக்கினவருக்கு தெரியாதா? அதனால தான் ஃபோன் ரிப்பேர் ஆன உடனே நாம் அதை கொண்டு போய் அந்த உண்டாக்கினவர்களுடைய அந்த ஞானம் பெற்றவர்கள் இடத்துல போய் கொண்டு போய் கொடுக்குறோம். உண்டாக்கினவர்கள் அந்த மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட இடத்துல இருந்து கற்று தேர்ந்தவர்கள், அதை பற்றி கற்று தேர்ந்தவர்கள் கையில் கொண்டு போய் அதை கொடுக்குறோம். அவங்க உடஞ்சி சுக்கு நூறாக கிடந்த ஃபோனை, சிலரில் கோவம் வந்தால் ஃபோனில் தான் காட்டுறது, தூக்கி அடிக்கிறது, அது கண்ணாடி, அதுக்கு வாய் இருந்தால் அழுவோம், அத்தனை முறை கீழே விழுந்து ஃபுல்லாக கோடு. அதை கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன், அப்படியே புது ஃபோன் மாதிரி கையில் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களால அது முடியும். அதனால தான் வாலிபனே உன் சிருஷ்டிகிற நினைன்னு அர்த்தம் என்ன? நீ உடைச்சிக்கிட்ட வாழ்க்கைய, நீ முறிச்சிக்கிட்ட, நீ வாழ்க்கைய சொதப்பிட்ட, நீ வாழ்க்கையில தோத்து போயிட்ட, அதோட முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை. உனக்கு ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார். அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒன்றுமில்லாத உலகத்தை தம்முடைய வார்த்தையால கட்டி, வார்த்தையால பேசி, தம்முடைய வார்த்தையால அவர் அந்த வார்த்தையின் வல்லமையால அதை சீர்படுத்தியவர், அதை அழகுபடுத்தியவர். அற்புதமான சிருஷ்டிகர் நமக்கு இருக்கும் பொழுது, அற்புதமா படைத்தவர் நமக்கு இருக்கும் பொழுது, நம்ம வாழ்க்கையில இருளில் கிடக்கிற இந்த வாழ்க்கை, ஒழுங்கின்மையா கிடைக்கிற இந்த வாழ்க்கை, வெறுமையாய் கிடக்கிற இந்த வாழ்க்கையை அவரால் சரி பண்ண முடியாதா? பாருங்க, ஆதியாகமம் முதல் அற்புதத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 1:1, ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல், நல்ல டிஸ்கிரிப்ஷனா, வெறுமை, ஒழுங்கின்மை, இருள், இது நல்ல ஒரு டிஸ்பிளேவா? ஆண்டவர் பூமியை பார்க்கிறார், அது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருளா இருக்கு, அப்படி விட்டாரா? வேதம் சொல்லுகிறது 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதென்றார், வெளிச்சம். அற்புதமா மாற்றுகிறார். அப்போ வேதம் நமக்கு யாரை அறிமுகப்படுத்துகிறது? ஒரு அற்புதமான படைப்பாளி, ஒரு அற்புதமான சிருஷ்டிகரை நமக்கு அறிமுகப்படுத்துது. உங்கள் தேவன் யார்? அவரால்
வெறுமை, ஒழுங்கின்மை, இருளை பார்த்து அதனால வெறுத்து இந்த பூமியை ஒதுக்கிறவர் அல்ல, அந்த வெறுமையை கையாளுகிறவர், அந்த ஒழுங்கின்மையை கையாளுகிறவர், அந்த இருளை கையாளுகிறவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனுஷன்லாம் உண்டாக்கப்படலை. இந்த வேத பகுதியை 2ஆம் வசனம் சொல்லப்படும் போது மனிதர்கள் உண்டாக்கப்படலை, மனிதர்களே கிடையாது. இப்ப ஒழுங்கினமான உலகத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மனிதர்கள் தான். அவ்வளவு ஒழுங்கினங்கள் மனிதர்களால் இந்த பூமியில வெளிப்படையாக நாம் பார்க்கிறோம். ஆனா மனுஷரே இல்லாத போது ஒரு ஒழுங்கினம் இருந்ததுன்னு வேதம் சொல்லுது, வெறுமை இருந்ததுன்னு சொல்லுது. அதை விவரிக்க கூட இல்லை, அதை சொல்ல கூட இல்லை, அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல. இப்ப மனுஷன் எப்படி வெறுமையாக்கனா ஒழுங்கினமையாக்கனான்னு சொன்ன போது வேதம் நிறைய இடத்துல சொல்லுது. எப்படி மனுஷன் அதை கெடுத்து போட்டான், மனுஷன் எப்படி அதை சாபத்துக்கு உட்படுத்தினா, மனுஷன் எப்படி இந்த உலகத்தை பாவத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினான் அப்படின்லாம் வேதம் தெளிவா சொல்லுது. ஆனா வாயை திறந்து சொல்லக்கூட முடியாத, ஒரு விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு வெறுமை, ஒழுங்கினம் விவரிக்க கூட முடியல. அப்போ மனுஷன் ஒழுங்கினத்தை விட மோசமான ஒரு ஒழுங்கினம் இருந்திருக்கு. கடவுள் அதை சரி பண்றார். அவர் யாரு? சரி பண்ற சிருஷ்டிகர். அவர் யார்? அதை குணமாக்குகிற சிருஷ்டிகர். அவர் யாரு? அதை வெறுமையை நிறைவாக்குகிற சிருஷ்டிகர். அவர் யாரு? இருளை வெளிச்சமாக்குகிற சிருஷ்டிகர். அதனாலதான் வாலிபனை அழைத்து சாலமோன் சொல்றாரு, உன் சிருஷ்டிகரை கொஞ்சம் கவனி, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, அவர்கிட்ட வா. வெறும் வாலிபர் மட்டும் இல்லைங்க, இங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் சிருஷ்டிகரிடத்துல வருவதுதான் உங்களுக்கு சொல்யூஷன், அதுதான் ரெமெடி, அதுதான் தேவனிடத்துல வருவதுதான் நாம் நம்முடைய அடையாளத்தை சரிப்படுத்திக் கொள்வதற்கான சரியான பதில். இங்க மட்டும் இல்லைங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். முதல் அற்புதம் செய்கிறார். என்ன அற்புதம்? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எவ்விதமாக கொஞ்சம் முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனம், இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்தார். எவ்விதமா செய்தார்? முதல் அற்புதத்தை இயேசு செய்கிறார். பிரம்மாண்டமா செய்த அற்புதங்கள்லாம் இருக்கு. உயிரோடு எழுப்பின அற்புதத்தை விட ஒரு பெரிய அற்புதம் இருக்க முடியுமா? அதை முன்னாடி செய்திருக்க கூடாதா? பிறவி குருடனை கண்ணு திறக்க வைக்கிறத ஊரே பார்த்து குருடன் தெரியும், முடவன் தெரியும், திமிர்வாதக்காரனா இருந்து கால்லாம் நடக்க முடியாத படுத்த படுக்கையா இருக்கிறவனை சுகமாக்கனா, அதெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான அற்புதம். தண்ணீரை ரசமாக்குறதுல என்னங்க அற்புதம்? அது ஒன்றும் பெரிய அற்புதமா? ஆனா செய்கிறார். எப்படி செய்கிறாரு? அங்க குடிச்சவங்களுக்கெல்லாம் தெரியாது எங்கிருந்து இந்த தண்ணி வந்துச்சுன்னு தெரியாது. அவங்களுக்கெல்லாம் தண்ணி, அவங்க ஏதோ ஸ்பெஷல் வைன் இது வரைக்கும் ஒளிச்சு வச்சிருந்துருக்கிறாங்க, நமக்கு இப்போ பரிமாறி இருக்கிறாங்கன்னு தெரியும். எங்கிருந்து கொண்டு வந்தாரு? சில பாத்திரங்களுக்குன்னு நம்ம ஒரு இடத்த கொடுக்குறோம். சில பாத்திரங்கள் கனமான பாத்திரம், அது வீட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கும். சில பாத்திரம் வெளியே தான் இருக்கும். சில பாத்திரம் ஒதுக்கப்படும், வெளியே தான் இருக்கணும், அது உள்ள வரக்கூடாது. அது தப்பி தவறி உள்ள வந்துச்சுன்னா அவ்வளோ வெறுப்போம். எதுக்குள்ள எடுத்துட்டு வந்தீங்க, அதை வெளியில எடுத்துட்டு போங்கன்றோம். ஏன்? சில பாத்திரம் வெளியில தான் இருக்கணும், ஒதுக்கப்பட்டது. அது ஒதுக்கப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரத்துல ஊற்றப்பட்ட தண்ணி, இப்ப சமையல் அறையில் இருக்கிற பாத்திரத்துல இருந்து, அதனால யாருன்னா அது தெரிஞ்சு குடிச்சிருந்தானா வாந்தி தான் எடுத்திருப்பான். இப்போ உங்களுக்கு நான் ஜூஸ் கொடுத்துட்டு இந்த ஜூஸ் வெளியில இருக்கிற பாத்திரம் கழுவ வச்சு இந்த பக்கெட்ல இருந்து நான் செஞ்சு எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா குடிச்சதெல்லாம் வெளில வந்துடும், யோசிப்பாங்க. ஆனா இங்க ஒரு கூட்டம் ரசிச்சு ருசிச்சு குடிச்சிட்டு இருக்குது. எங்கிருந்து வந்ததுன்னு வேலைக்காரனை தவிர வேற யாருக்குமே தெரியாது. குடிக்க வைக்கிறார். அவ்வளவு ஒதுக்கப்பட்ட, கால்கள் கழுவுவதற்காக வைக்கப்பட்ட கற்சாடிகளில் தண்ணீரால் நிரப்பி அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்கி கொடுக்கிறார். ஏன் அப்படி செய்கிறார்?
அதெல்லாம் உள்ள வரக்கூடாது, அதெல்லாம் ஒதுக்கப்பட்டது, அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டது. அந்த பாத்திரத்தை எடுத்து பிறகு ருசியே இல்லாத தண்ணி எடுத்து, ருசியே கிடையாது அது, திராட்சை ரசம் குறைந்து போனால் திராட்சை பழத்திலிருந்து தான் திராட்சை ரசத்தை கொண்டு வர முடியும். திராட்சை ரசத்தை தண்ணீர்ல இருந்து கொண்டு வர முடியும்னா அவர் என்ன செய்யறாரு? ஒரு ருசியே இல்லாத ஒன்றை எடுத்து ருசி உள்ளதா மாத்துறார். ஒதுக்கப்பட்டதை எடுத்து அதைத்தான் எல்லாரும் குடிக்க வைக்கிறார். ருசியே இல்லாத தண்ணீரை எடுத்து எல்லாரையும் ருசி உள்ள ரசத்தை குடிக்க வைக்கிறார். அப்போ இதுதான் முதல் அற்புதம். அங்கேயும் முதல் அற்புதம் அப்படிதான். ஒழுங்கின்மை வெறுமையை கையாளுகிற தேவன். இங்க வாசிக்கிறோம், ருசியே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லை. இன்னைக்கு வாழ உங்களுக்கு விருப்பமே இல்லாம கூட போயிருக்கலாங்க. சிலர்லாம் சர்ச்சுக்கு இன்னைக்கு வேகமா கிளம்பி போறதே என்னன்னா, ஒரு வேளை சாவு வந்தா எங்க போவோம், ஒன்று மோட்சம் போவோமா நரகம் போவோமான்ற கேள்விக்காகவே கிளம்புறது. வேற வழி இல்லை, கிளம்பிடுறாங்க. ஆனா நிறைய பேர் பயத்து நிமித்தம் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஒரு உற்சாகமே கிடையாது. இதுதான் நான் இன்னைக்கு செய்ய போறேன், ஆண்டவரை இன்னைக்கு பாட கிளம்புறேன், என் பிரச்சனையை பார்த்து நான் இன்னைக்கு வாயை திறந்து சொல்ல போறேன், எவ்வளவு பெரிய தேவன் எனக்கு இருக்கிறார், அப்படிலாம் சிந்திக்கிறது இல்லை. சிலர்லாம் கண்டினியூ, இங்க வந்து கண்டினியூ, அங்க எழுந்து இங்க தான் கண்டினியூ. தலைக்காணியும் வச்சுட்டு மட்டும் கொடுக்கல, கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய உற்சாகம் இல்லை, அதுதான் மெயின் காரணமே. உற்சாகம் வந்துடுச்சுன்னா இப்ப என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு அவ்வளோ உற்சாகமா இருக்கும். உற்சாகத்தை இழந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர், ஒன்று பயந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க, இல்லைன்னா உற்சாகத்தை இழந்த கிறிஸ்தவர்கள். விரும்புகிறோமா? ஆண்டவர் எனக்கு தேவை, அவர் இருந்தா என் வாழ்க்கையை மாற்ற முடியும், அவர் இருந்தா இந்த ருசி இல்லாத வாழ்க்கையை ருசி உள்ள வாழ்க்கையை மாற்ற முடியும். மனிதர்கள் ஒதுக்குற இடத்துல அதே மனிதர்களை அந்த ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் சிறந்த ரசத்தை கொடுத்தார் என்பதை காட்டின தேவன். ஏன் உங்களுக்கு அப்படி செய்ய முடியாது? ஏன் உங்க வாழ்க்கை எடுத்து உங்களை மனிதர்கள் ஒதுக்கும் பொழுது, உங்களை புறக்கணிக்கும் பொழுது, உங்களை துரத்தும் பொழுது, உங்களை உதாசனப்படுத்தும் போது, ஏன் அதே கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டார்? அப்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எண்ணி பாருங்க இந்த கால வேளையில். இரண்டாவது, ஏன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படின்னா, ஏசாயா 9:6 சொல்லுகிறது. ஏசாயா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆலோசனை கர்த்தா. எல்லாம் சொல்லுங்க, ஆலோசனை கர்த்தா. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அப்படின்னு இருக்கு. ஆலோசனை கர்த்தா. இதுக்கு எபிரேய மொழியில உபயோகப்படுத்தப்பட்ட பதங்கள் என்னன்னா, இன்காம்ப்ரிஹென்சிபிள் ஆர் ஃபுல் ஆஃப் வண்டர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. புத்தி கெட்டாத அல்லது ஆச்சரியம் நிறைந்த ஆலோசகர், புத்திக்கு எட்டாத விதத்துல ஆலோசனை சொல்லுகிறவர், பிரமித்து பார்க்கக்கூடிய விதத்துல. அந்த ஆலோசனை ஒண்ணுமே இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒன்றும் அகப்படல, வலையை அலசிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கான். வந்து அவன் வலையில அவனை அழைத்து அவனை போய் திரும்பவும் மீன் பிடிக்கும்படி அனுப்புகிறார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டவனுக்கு, அவன் மீனவன், ராத்திரியில பிரயாசப்பட்டாதான் மீன் கிடைக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆழத்துல தான் கிடைக்கும் அதுவும் தெரியும். அந்த படகு, அந்த வலை, அந்த கடல் அவனுக்கு மீன் தரல. எவ்வளவு தோற்று போனவனா இருப்பான். ஒரு நெத்திலி கூட வரல. அவன் சொல்றான், ஒன்றும் அகப்படவில்லை. ஏறுற மாதிரி ஏறி தப்பிச்சு போயிருக்குது.
ஒன்றும் கிடைக்கல. அவன் சொன்னதெல்லாம் ஒன்றும் அகப்படவில்லை. அவனை திரும்பவும் அங்கேயே அனுப்புறார். எப்படி சொல்றாரு? உன் வலைகளை கொண்டு போய் ஆழத்தின் மேல் போடுகின்றார். ஆலோசனை நமக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் பிளான் என்ன? ராத்திரியில் போனால் மீன் கிடைக்கும், ஆழத்தில் போனால் மீன் கிடைக்கும். அதே கடல், அதே படகு, அதே வலை, அதே மீனவனை திரும்பவும் அனுப்புறார். நான் சொல்றேன் போ. ஆலோசனை கர்த்தா. இது எப்படின்னா, நீ 7 மலை தாண்டி போய் 7 கடல் தாண்டி போய் அங்க ஒரு பள்ளம் தோண்டி பாரு, அங்க உனக்கு ஒரு இது கிடைக்கும். அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீ படகு எடுத்துக்கிட்டு போய் மீன் பிடிச்சி பாரு, கடை கொடுக்கும்னு சொல்லலை. எங்கேயும் போய் சொல்ல, இருந்த இடத்துலையே ஒரு புது ஆலோசனை கிடைக்குது. தோற்ற இடத்திலேயே, அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலேயே ஆச்சரியமான ஆலோசனை கிடைக்குது. நீ போ, நானும் இருக்கிறேன், உன் படகுல நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன், என் வார்த்தை உன் படகு மேல நின்று பேசப்பட்டு இருக்கிறது, நீ போய் வலையை போடு என்றாரு. வேதம் சொல்லுது, வலைகள் கிழிந்து போகத்தக்க மீன்களை அவன் பிடித்தான். அவன் மீனை பிடிச்சிட்டு வரான். ஆச்சரியமான ஆலோசனை, புத்தி கட்டாத ஆலோசனை. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அவர், ஆலோசனை கர்த்தா. உங்களுக்கு இருக்கிற ஆலோசனை கர்த்தா. அவர்கிட்ட வருவதுதான் நல்லது. அடையாளத்தை தொலைத்து விட்டீர்கள் என்றால், இன்றைக்கு அடையாளத்தை குறித்து கேள்விக்குறியா இருக்கிறீர்கள் என்றால், நான் ஒரு நல்ல மனைவி இல்லை போல இருக்கு, எனக்கு வரம் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கெல்லாம் கொடுத்து வைக்கல, எனக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், ஒரு நல்ல ஆலோசகர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் யார்னா வண்டர்ஃபுல் கவுன்சிலர். அவரால் புத்தி கெட்டாத ஆச்சரியமான விதத்தில் உங்களுக்கு ஆலோசனை தர முடியும். கேட்குறீங்களா? அற்புதமான ஆலோசனை கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை மட்டும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்க முடியும் அப்படின்றார். சண்டை போடுறதுக்காக, போர் செய்வதற்காக, போருக்கு தேவனையே அழைக்கிறவர்களாக இருந்த காலத்துல, எனக்காக யுத்தம் பண்ண மாட்டீரா, எனக்காக சண்டை. சங்கீதங்களை வாசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை வாசித்து பாருங்க. சண்டைக்கு கூப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கவுண்டர் இனிஷியேட்டிவ் டு த ஹியூமன் மைண்ட், மனித மனதிற்கு எதிர்மறையான போதனைகளை கொடுத்தார், ஆலோசனையை கொடுத்தார். இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போய் போர் செய்ய முடியும், ஏன்னா இதை உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க போய் சமாதானம் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்தார். எப்படிப்பட்ட ஆலோசனை! இதை சொல்றது பெரிய விஷயமாச்சு. நாங்க வரோம், நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சண்டைக்கு கூடுங்கிற கூட்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறோம். நியாயமே இருக்காது. ஆனா அந்த அநியாயத்துக்கு கூட்டம் கூடுற கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கிறேன் நான். அந்த அவங்க பேசுறதுல எந்த நியாயமே இருக்காது. ஆனா அந்த அநியாயத்துக்கு அவ்வளோ பேர் அநியாயத்துக்கு பின்னணியில் நின்று அதை போர் செய்வார்கள். ஆனா கர்த்தர் நம்மளை அழைச்சி சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்றார். மத்தேயு 5 முதல் 6-7 வசனங்களை வாசித்துப்பார். மத்தேயு 5:11 வாசித்தீங்கன்னா சொல்றாரு, உபத்திரவம் படும்பொழுது நீங்கள் மகிழ்ச்சி ஆயிருங்கள் சொல்றார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் சொல்றார். உங்களை யாருன்னா துயரப்படுத்துகிறார்களா, உங்களை யாருன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, கர்த்தர் சொல்றாரு, சந்தோஷமாயிரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்றார். அப்போ புத்தி கெட்டாதது. இன்னைக்கு உங்க புத்திக்கு இது எட்டுமா? என்னால போய் சமாதானம் பண்ண முடியாதுன்னு நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம். கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார், உன்னால முடியும், உன்னால சமாதானம் பண்ண முடியும் என்றார். அப்புறம் சொல்றாரு, நீ சந்தோஷப்படு. 5:9 வாசிக்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள். 5:11 சொல்றாரு, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்.
இது புத்திக்கே எட்டாது. அது எப்படி? என்ன அசிங்கப்படுத்துகிறாங்க, என்ன அவமானப்படுத்துகிறாங்க, அது கரெக்டா? நான் கர்த்தர் சொல்கிறார், நீ பாக்கியவான். புத்தி கெட்டாத வழி, புத்திக்கே ஒவ்வாது, இதெல்லாம் ஒத்தே போகாது. எப்படிங்க அது? அவர் சொல்றார், நிந்தனைகளும் அவமானங்களும் உங்க வாழ்க்கையில இருந்தா நீ பாக்கியவான். 12 சொல்றாரு, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். பலன் மிகுதியாயிருக்கும். எப்பெல்லாம் உடைக்கப்படுறீங்களோ, எப்பெல்லாம் உங்களை வச்சு செய்கிறாங்களோ இந்த உலகத்தில், அப்பெல்லாம் தெரிஞ்சுக்கங்க, அதை விட மிகுந்த பலன், நீங்கள் படுகிற பாடுகள், நீங்கள் படுகிற அவமானங்களை விட சிறந்த பலன் உங்களுக்காக இருக்கிறது. கடவுள் அதை வச்சிருக்கார், உங்களுக்கு அதை தருவார். அது மட்டுமா சொல்லி கொடுத்தாரு? மத்தேயு 5 சொல்றாரு, 44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை முடியுமா? இதெல்லாம் புத்தி கெட்டாதது. ஆனால் இதெல்லாம், இந்த ஆலோசனையெல்லாம் அற்புதமாக கொடுக்குறார் அவர். ஆல் இன்ஸ்பைரிங் அண்ட் சுப்பீரியர் டு எனி அதர் கைண்ட். ஆல் இன்ஸ்பைரிங் அப்படின்னா ஆச்சரியப்படுற விஷயங்கள். இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஒரு சத்துருவை நேசிக்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. பிரசங்கம் பண்ணிடலாம் ஈஸியாக, பிறருக்கு புத்திமதி சொல்லிடலாம். ஆனால் எவ்வளோ சாத்தியமாக்கியிருக்காரு இந்த ஆலோசகர். யாருன்னா, வெறும் ஆலோசனை கொடுக்குறவர் இல்லை, வெறும் வாய் சொல்லுக்காக சொல்லிட்டு போகிறவர் இல்லை. அவர் இதை சொல்கிறாருன்னா உங்களை வச்சு அதை செய்ய முடியும். அவரால் உங்களை வச்சு இதெல்லாம் பண்ண முடியும். அதனால தான் அவர் அதெல்லாம் சொல்கிறார். சங்கீதம் 32:8 சொல்கிறாரு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொன்னாம்பா. நான் இருக்கேன் உனக்கு, என் கண் உன் மேல தான் இருக்கு. உன்னைதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், உன்னைதான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். உன்னை யாரும் பார்க்கல, உன்னை யாரும் கண்டுக்கல, உன்னை யாரும் கேட்கல நினைக்கிறியா? என் கண்ணை நான் உன் மேல வச்சிருக்கேன். என்கிட்ட வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் சொல்றார். யாக்கோபு 1:5 சொல்றாரு, ஒருவேளை ஞானம் குறைவா இருந்தா என்கிட்ட கேளு, சம்பூர்ணமா அதை நான் உனக்கு கொடுப்பேன். எதை எப்படி செய்யணும்னு தெரியாம இருக்கிறியா, அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்றார். ஏசாயா 42:16 சொல்றாரு, குருடர்களை அழைத்து அவர்கள் தெரியாத பாதைகள்ல அவர்களை நான் அழைத்து கொண்டு போவேன். அவங்க கண்ணு தெரியாது, என்ன நடக்குது ஏது நடக்கும்னு எதுவும் தெரியாத ஒரு குருட்டு நிலையில இருக்கிறாங்க. அவர்கள் கையை நாம் பிடிச்சி அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்றார் ஏசாயா 42:16. அப்போ இவர்கிட்ட வர்றது எவ்வளோ நல்லது பாருங்க. எழுப்பி நிற்போம், ஜெபிக்கலாம். அடுத்த வாரத்தில் பார்ப்போம். ஒரு மருத்துவர்கிட்ட வரும்போது அவரை மட்டும்தான் நம்புவோம். நம்ம வியாதி எவ்வளோ கொடூரமானதோ அதை விட மருத்துவர் கையில் இருக்கிற மருந்து அதை விட கொடூரமானது. அந்த வியாதிக்கு அதுதான் பதில். உங்ககிட்ட வியாதி இருக்கு, மருத்துவர்கிட்ட சுகம் இருக்கு. இயேசு சொன்னார், அவர் வைத்தியனாக வந்தேன். மத்தேயு 9 சொல்றார், நான் வைத்தியனாக வந்தேன். அவர் டாக்டர். அவர் உங்க பிரச்சனைக்கு அவர் தான் டாக்டர். அது என்ன மாதிரி பிரச்சனையா இருக்கட்டும், இயேசு தான் சிறந்த டாக்டர். அந்த டாக்டர் கிட்ட வரும்போது அவரை நம்புனா போதும். அவர் கொடுக்கறத உள் வாங்கிக்கிட்டா போதும். அவர் கொடுக்குற மருந்தை உள் வாங்கிக்கிட்டா அது வேலை செய்யும். அது வேலை செய்யும். அதை போட்டு பிச்சு பார்த்துட்டா இருக்கிறீங்க, வேலை செய்யுமா செய்யாதா? ட்ரஸ்ட். அந்த மருத்துவர் சொல்லுகிற ஆலோசனை அப்படியே உள் வாங்கிக்கிட்டு அதை மேலே நம்பிக்கை வச்சு அவர் கொடுக்குற மருந்தை வாயில் போட்டு போய் கண்ணை மூடி தூங்குறோம். அதென்ன செய்கிறோம். இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறீங்க. ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு நல்ல ஆலோசகராக இருக்கிறார், அவர் எனக்கு நல்ல மருத்துவராக இருக்கிறாருன்னு சொல்லி வீட்டில் போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டு நல்லா குரட்டை விட்டு தூங்குங்க. சபையில் இல்லை, திறந்துன்னு தூங்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் செய்யுங்க. அதை இங்கே என்ன செய்யணும்?
ஒரு டாக்டர் கிட்ட வந்தால் தூக்கி நிற்பீங்க. டாக்டர் கிட்ட சொல்றதெல்லாம் கேட்டு எடுத்துக்கங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க தான் எனக்கு நல்ல மருத்துவர், நீர் தான் எனக்கு ஆலோசனை கர்த்தா, நீர் தான் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அன்னைக்கு வெறுமையான உலகத்தை மாற்றினீர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வெறுமையான உலகத்தை மாற்றினீர், ருசி இல்லாத தண்ணீரை ருசியாக்கினீர். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் கண்ணீரை துடைத்தரலும். நான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே. உன் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் அதை என்னால் சரி பண்ண முடியும் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை மாறாது, உடைய ஆலோசனை மாறாது. அவர் வாழ்க்கையில் அதை செய்து முடிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம்.